திருமணம் என்ற பேச்சை ஆரம்பித்தாலே பெரும்பாலானோர் செவ்வாய் தோஷத்திற்கு அடுத்தபடியாக பெரிதும் பார்ப்பது நட்சத்திரங்களை தான். மூலம் நட்சத்திரமா மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யம் நட்சத்திரமா மாமியாருக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரமா அண்ணனுக்கு ஆகாது, பூராடமா கழுத்தில் நூலாடாது என்று பேசுவார்கள். கட்டுக்கதை: மூலம், ஆயில்யம், கேட்டை, பூராடம் நட்சத்திரங்களில் பெண் பிறந்துவிட்டால் பெற்றவர்களின் நிலை கவலைதான். நம்மில் பலர் பழைய கதைகளை பேசிக்கொண்டே கையில் கிடைக்கும் நல்ல வரன்களை தொலைத்துவிட்டு அலைந்து திரிவோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதெல்லாம் நட்சத்திரங்களின் கட்டுக்கதை. ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தை உயர்த்தியும் தாழ்த்தியும் குறிப்பிடவில்லை. செம்மொழியான தமிழ் மொழியில் எதுகை மோனை பழமொழிகளுக்கு பஞ்சமே கிடையாது. பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்பது ஜோதிட பழமொழி. அதற்காக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பேப்பரில் சர்க்கரை என்று எழுதி சாப்பிட்டால் இனிக்குமா? அதுபோலத்தான் இதுவும். அர்த்தம் மாறிவிட்டது. கேதுவின் ஆதிக்கத்தின் கீழ் வரும் நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது உண்டு. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் துளியும் உண்மை இல்லை. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதுதான் சரி. ஆணி மாதத்தில் மூலம் நட்சத்திரம் வரும். அந்த நாள் பொதுவாக பௌர்ணமியோடு இணைந்தே வரும். பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் அரசாலும் யோகத்தினை பெற்றிருப்பர். அதனால்தான் ஆணி மூலம் அரசாலும் என்ற பழமொழி தோன்றியது. ஆயில்யம், கேட்டை நட்சத்திரங்கள் புதனின் ஆதிக்கத்தை பெற்றவை. புதனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் படிக்காத மேதைகளாக இருப்பார்கள். புத்திசாலிகளைப் போல் பேசுவார்கள். இதனால் உறவுகளுக்குள் சண்டைக்கு காரணமாக அமையுமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நட்சத்திரத்தை மட்டுமே பார்த்து ஆண் அல்லது பெண்ணின் ஜாதகத்தை வேண்டாம் என ஒதுக்குவது சரியாகாது. பெண் அல்லது ஆணின் ஜாதகம் மாமனார் மாமியாரை பாதிக்குமா என்பதை ஜனன கால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.